அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இன்றுடன் பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அஇஅதிமுக அமோக வெற்றி பெற கழகத்தினர் அனைவரும் கடமையுணர்வோடு பணியாற்ற வேண்டுமென முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டதை அடுத்து உற்சாகமடைந்துள்ள கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோரும் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டி வருகின்றனர். அரவக்குறிச்சி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு வி. செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக காகிதபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட புகழூர் TNPL காகித ஆலை ஊழியர்களிடம் அமைச்சர்கள் திரு பி. தங்கமணி, டாக்டர் வி. சரோஜா உள்ளிட்டோர் கழக அரசின் சாதனைகள் மற்றும் வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து முதலமைச்சர் வெளியிட்ட கடித நகலை கொடுத்து தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். மலைக்கோவிலூர், நாமம்பள்ளி ஆகிய பகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு வி. செந்தில் பாலாஜியை ஆதரித்து அமைச்சர் திரு KP அன்பழகன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் வீதி வீதியாக சென்று தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். பரமத்தி வடக்கு ஒன்றியம், மாரியம்மன் கோயில் தெரு, நாச்சிமுத்து நகர் உள்ளிட்ட இடங்களில் கழக வேட்பாளருக்கு ஆதரவாக அமைச்சர் திரு KC கருப்பண்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளானோர் முதலமைச்சரின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கழக வேட்பாளர் திரு வி. செந்தில் பாலாஜியை ஆதரித்து பள்ளப்பட்டி ஷா நகரில் அமைச்சர் டாக்டர் நிலோஃபர் கபில், கழக நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திரு தாவூத் மியான் கான் உள்ளிட்டோர் கழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். திருக்காட்டுத்துறை, மரவாப்பாளையம், குந்தாணிப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் கழக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் திரு சேவூர் S. ராஜேந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் வீதி வீதியாக சென்று முதலமைச்சரின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வேட்டமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட நொய்யல் குறுக்கு சாலை, புஞ்சைப்புகழூர் பேரூராட்சிக்குட்பட்ட மலைவீதி ரவுண்டானா, வேலாயுதபாளையம் ஆகிய பகுதிகளிலும் அமைச்சர் மற்றும் கழக நிர்வாகிகள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். நஞ்சை புகழூர், மோதுகாடு, தவிட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சரின் சாதனைகளை எடுத்துக் கூறி கழகத்தினர் தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். இதேபோல் நடையனூர், பேச்சிப்பாறை, இளங்கோ நகர் போன்ற பகுதிகளிலும் கழக வேட்பாளருக்கு ஆதரவாக முதலமைச்சரின் மக்கள் நலத் திட்டங்களை எடுத்துரைத்து அஇஅதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட அண்ணாநகர், சின்னதாராபுரம், காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுகவினர் ஏராளமானோர் கழக அரசின் சாதனை விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு M. ரெங்கசாமியை ஆதரித்து கண்ணன் நகர், TPS நகர் பகுதிகளில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் திரு R. வைத்திலிங்கம் MP கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் கழக அரசின் சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கி தீவிரமாக வாக்கு சேகரித்தார். தஞ்சாவூர் தொகுதிக்குட்பட்ட கடகடப்பை, ஞானம் நகர் பகுதிகளில் கழக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் திரு SP வேலுமணி கழக தொண்டர்களுடன் வீதி வீதியாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனை திட்டங்களை விளக்கமாக எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாணயக்கார தெரு, சீனிவாசபுரம், ஐயன்கடை வீதி, காமராஜ் மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு M. ரெங்கசாமியை ஆதரித்து அமைச்சர் திரு உடுமலை K. ராதாகிருஷ்ணன் முதலமைச்சரின் சரித்திர சாதனைகளை எடுத்துக் கூறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட திரளானோரும் வாக்கு சேகரித்தனர். தஞ்சை யாகப்பா நகர் தொடங்கி தொகுதி முழுவதும் காலையிலிருந்து இரவு வரை இடைவிடாமல் கழக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சுண்ணாம்பு கால்வாய் தெரு, கீத்துக்கார தெரு, அண்ணா தெரு உள்ளிட்ட இடங்களில் கழக வேட்பாளர் திரு M. ரெங்கசாமிக்கு ஆதரவாக அரசு தலைமை கொறடா திரு தாமரை S. ராஜேந்திரன் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு முதலமைச்சரின் சாதனைகளை விளக்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கீழவாசல் பகுதியில் உள்ள கொள்ளுப்பேட்டை தெரு, சின்னையா தெரு உள்ளிட்ட இடங்களில் கழக வேட்பாளரை ஆதரித்து சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட ஐராவதநல்லூர் பகுதியில் உள்ள கடைகளில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு AK போஸுக்கு ஆதரவாக முதலமைச்சர் வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து
வெளியிட்ட அறிக்கையினை பிரசுரங்களாக வழங்கி அமைச்சர் டாக்டர் எம் மணிகண்டன் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளானோர் தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். நெல்லையப்பபுரம், பாண்டியன் நகர், நடுவீதி உள்ளிட்ட பகுதிகளில் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகத்தினர் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் வெளியிட்ட உருக்கமான அறிக்கையின் நகலை வணிகர்கள், மாணவர்கள் என அனைவரிடமும் வழங்கி கழக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். புளியங்குளம் பகுதிக்குட்பட்ட பள்ளிவாசல் பகுதிகளில் கழக வேட்பாளருக்கு ஆதரவாக கழக மகளிர் அணியினர் மற்றும் தேர்தல் பணிக்குழுவினர் வீடு வீடாக சென்று கழக அரசின் சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஓம் சக்தி சேகரை ஆதரித்து கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களான அமைச்சர் திரு MC சம்பத், கழக அமைப்பு செயலாளர் திரு செம்மலை MLA, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் திரு சொரத்தூர் ராஜேந்திரன் ஆகியோர் குயவர்பாளையம் லெனின் வீதியில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளில் தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். நெல்லித்தோப்பு பகுதியில் கழக வேட்பாளருக்கு ஆதரவாக என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ரெங்கசாமி மற்றும் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரான மாநில கழக செயலாளர் திரு புருஷோத்தமன் உள்ளிட்டோர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.